இதயம் சீரியலோட 24th ஏப்ரல் எபிசோட் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதி பாரதி வீட்டில் வாழறதுக்காக நிற்கிறாரு. பட் ஆனால் எல்லாரும் அவரை உள்ளேயே விடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ மரகதம்மா சொல்கிறாங்க, இப்போ இப்படி வாசலில் நிற்கிறதுக்கு அன்றைக்கி சண்டையே போடாமல் இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே தனம் சொல்கிறாங்க, சரி இப்போ நீ உள்ளே எங்களை மாதிரி வாழ முடியலன்னா மொத்தமாக தலைமுழுகிட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஓகே நான் மொத்தமாக தலைமுழுகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, சரி தம்பி, இவ்வளோ தூரம் எங்களோட வாழணும்னு வந்த உங்களை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்கள் கூடவே இருக்கலாம், வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி, உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுடுறாரு. உடனே எல்லாரும் உள்ளே போய்ட்றாங்க, பாரதியும் உள்ளே போய்ட்றாங்க. உடனே நம்ம தமிழ் மட்டும் ஓடி ஃப்ரெண்ட் அப்படின்னு கட்டிக்கிட்டோடனே திருப்பி பாரதி அங்கேருந்து உள்ளே வா ஏண்டி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி தமிழை திட்டுறாங்க. உடனே தமிழ் சொல்கிறா, ஃப்ரெண்ட் இது என்னை மட்டும் கூப்பிடல, உங்களையும் தான் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. பாரதி சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு உன் ஃப்ரெண்ட் இங்கே இப்படிலாம் நிற்கிறாரு, ஒரு வாரம் கழித்து முடியலன்னு போக தான் போகிறாரு, அது இப்போவே போக சொல்லு, தேவையில்லாமல் நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம், அவரை போக சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் கஷ்டமே கிடையாது ஃப்ரெண்டு, நமக்கு பிடிச்சவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருக்கிறது பேர் தான் லவ், அதனால் எனக்கு நிறைய லவ் இருக்குது, அதனால் எனக்கு பிடிச்சவங்க இங்கே தான் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, ஸோ நானும் இங்கே இருக்கேன், நம்ம இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட், நம்ம நிறையா விளையாடலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. உடனே பாரதி ஒன்றே சொல்கிறாங்க, அப்போ பிடிச்சவங்க மேலே அக்கறை இருந்துச்சுன்னா அடிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் ஆதி சொல்கிறாரு, ஆமாம் அதுக்காக ஒருத்தன் மண்டையை உடைக்க வந்தானா மண்டையை உடன்னு சொல்லி காட்டிட்டா இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது, அந்த நேரத்தில் ஏதோ அடித்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இப்படி பாரதியும் ஆதியும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் ரெஃபரி மாதிரி நின்றுட்டு ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாரதி கோவமாகவே பேசுகிறாங்க, ஆதி ரொம்ப காதல் ஒழுக பேசிக்கிட்டே இருக்காரு. சரி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆதி தமிழை கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாரு. உடனே கொடுத்துட்டு, இதை நான் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் உங்கள் அம்மா கொடுத்துருங்க ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தரேன் அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே தமிழ் சொல்கிறான், ஃப்ரெண்ட் உங்களோட முத்தம் அம்மாவுக்கு வேண்டாமா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்படி பாரதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லோரும் தமிழும் ஆதியும் உடனே சிரிக்கிறாங்க. அடுத்து தமிழ் மொபைலை வச்சுக்கிட்டு ஏதோ கேம்ஸ் பார்த்துட்ருக்கா. அப்போ உடனே சாரதா அம்மா பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாரதி உடனே ஃபோன் எடுத்த உடனே, என்ன பண்ணி வச்சுருக்க பாரதி, நீ இப்படி தான் பண்ணுவியா, உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கான் ஆதி, இப்போ கடைசியில் அவனை அவன் ஒரு ஊருக்கே ராஜா மாதிரி இருக்கிறவன் கையில் ஒரு கட்டைப்பையை கொடுத்து உன் வீட்டு வாசலில் நிற்க வச்சுட்ட பார்த்தியா, இதுதான் நீ அவன் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு அடையாளமா, இப்படி பண்ணிட்டியே பாரதி, அவன் உனக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் கூட கூட எப்படி நின்று உன்னை காப்பாற்றிருக்கான், உன் குடும்பத்தை தன் குடும்பமாக நினச்சிருக்கான், உன்னோட பொண்ணு இருக்காளே அவள் பெத்த அப்பா இருந்தால் கூட இவ்வளோ தூரம் அவளை பார்த்துருப்பானா, அவளுக்காக செஞ்சுருப்பானான்னு எனக்கு தெரியல, அப்படி பார்த்துக்கிட்டானே பாரதி, இப்படியா நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு சாரதா அம்மா திட்டுறாங்க பாரதியை. நீ அவனை எப்படி ஆக்கி வச்சிருக்க, உன் மேலே இருக்கிற அன்புனால அவன் பாரு இப்போ என்னை விட்டுட்டு நிற்கிறான், நான் பரிதவிச்சு நிற்கிறேன், இப்போ பிள்ளைய இருந்த ஒரே பிள்ளையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு இப்போ நான் நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன், நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒன் சைடடாக ஃபுல்லாக கத்திட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பாரதி உடனே அழறா. இதெல்லாம் பாரதி சாரதா அம்மாவோட பேசுகிறத தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனே தமிழ் சொல்கிறா, அம்மா நீ ரொம்ப தப்பு பண்ணுறம்மா அப்படின்னு சொல்கிறா. உடனே பாரதி சொல்கிறாங்க, என்ன வாயெல்லாம் ரொம்ப நீளுது, படு பேசாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு தமிழ் படுத்து தூங்கிடுறா. பாரதி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே வெளியில் ஆதி திண்ணையில் படுத்திருக்காரு. அவர் கொசுக்கடியில் அப்படிலாம் படுத்துட்டுருக்கு, தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. உடனே பாரதி வராங்க, அங்கே பார்க்குறாங்க. உடனே பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அவங்க அவருக்கு ஒரு கொசுவத்தி சுருள் தண்ணி எல்லாம் கொண்டு பக்கத்தில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் போர்வை போத்திக்காமல் இருக்கார். உடனே போர்வை போத்தி விடுறாங்க. அப்போ அவர் அப்படியே பாரதியோட கையை பிடிச்சிக்கிறாரு. அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு தலைமாட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்க பார்க்குறாரு. இவங்க அப்படியே மெதுவாக அந்த கையை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. சாரதா அம்மா வேற சொல்லியிருப்பாங்க, என் பையனுக்கு மட்டும் அந்த வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாரதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நிலைமையில ஆதியை பார்க்குறதுக்கு. அடுத்த நாள் காலையில் தமிழ் கேட்குறா பாரதி கிட்டே, இந்த அம்மா இன்றைக்கி என்னம்மா டிஃபன் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறா. உடனே தமிழ் சொல்கிறா, என்ன எப்பவும் போல் இட்லியோ தோசையோ தான் அப்படிங்கிறா. இல்லைம்மா பொங்கல் பண்ணித்தரியா அப்படின்னு கேட்குறா. உடனே பாரதி சொல்கிறாங்க, பொங்கல் தான் உனக்கு பிடிக்காதே அப்புறம் ஏன் கேட்குறேன்னா, இல்லைம்மா ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே பாரதி சொல்கிறாங்க, வாளுக்கு ஒன்றெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளை அமுச்சிட்டு, இருந்தாலும் ஆதிக்காக அவங்க உடனே பொங்கல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல மரகதம்மா வராங்க. வந்த உடனே, யாருக்கு இப்போ பொங்கல் பண்ணிகிட்ருக்க, நம்ம வீட்டில் சண்டே தானே பொங்கல் பண்ணுவோம், இன்றைக்கி யாருக்கு பண்ணுற நீ அப்படின்னு கேட்டுட்டு, ஓ விருந்தாளிக்கா, விருந்தாளிக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு நேராக பழைய சாத்தையும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொண்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு இதை தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி பாவம் இப்படி பார்க்குறாரு. பட் ஆனால் அவர் ஒன்றும் சொல்ல
மரகதம்மா சொல்கிறாங்க, நாங்கள்லாம் காலை வேளையில் இதை தான் சாப்பிடுவோம், எங்கள் வீட்டில் எங்களோட சேர்ந்து வாழணும் தானே தம்பி வந்திருக்கீங்க, அப்போ நீங்களும் இதை தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ரத்னம் சார் பார்த்துட்டு தான் இருக்கார். பாரதி அங்கே வந்து நிற்கிறாங்க. பாரதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆதி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே ஒரு வாய் எடுத்து வாயில் போடுறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே வந்து சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிட்டதில்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயில் பச்சை மிளகா கடிச்சிக்கிறாரு, ஒரு வாய் பழைய சாத்தை சாப்பிட்றாரு, வெங்காயத்தை கடிக்கிறாரு. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டு குடிச்சு முடிச்சிடுறாரு. இவங்க மரகதத்துக்கும் தனத்துக்கும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி, என்னடா அது இவன் கஷ்டப்படுவான்னு பார்த்தா இவன் குடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. உடனே வந்து அவர் ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்லா இருக்குது, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நாளைக்கும் எனக்கு இதையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இந்த பாரதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே தனமும் மரகதமும் வந்து சரி சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா, நம்ம சாப்பிட்லாம், நமக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பண்ணி வச்சுருந்த பொங்கல் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட வராங்க. ரத்னம் சார் அதை பார்த்துட்டு என்ன சாப்பிட்றீங்க இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க உடனே பொங்கல் அப்படிங்கிறாங்க. என்ன அந்த தம்பிக்கு பழைய சோறு போட்டு இதான் எங்கள் வீட்டு வழக்கம்னு சொன்னேன், நீ மட்டும் பொங்கலை சாப்பிட்ற, போ நீயும் போய் பழைய சோறு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி 2 பேரையும் பழைய சோறு, பச்சை மிளகா, வெங்காயத்தை கடிக்க வச்சு சாப்பிட வச்சிடுறாரு. 2 பேரும் அப்படியே சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு கண்ணில் அப்படியே பச்சை மிளகா காரத்துக்கு தண்ணி வர வர அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இதை வந்து ரத்னம் சார் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.